கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்று மாநில தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் திறந்து வைத்தார். பின்னர் அவர் கூறுகையில், தற்போதைய அரசு பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கினார். மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார், விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை வழக்கமாக மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தை மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாகவே காணப்படுகிறது. மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறந்து 10 நாட்களை கடந்த நிலையில் பனிப்பொழிவு என்பது குறையாமல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கடும் பனிப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு, திம்மாவரம், ஆத்தூர், பாலூர், ரெட்டிப்பாளையம், பரனூர், மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை, திருச்சி மற்றும் திருச்சி, சென்னை ஆகிய 2 தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் பனிமூட்டம் புகைமண்டலமாக மாறியதால் சாலையில் செல்லும் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், கார், ஆம்னி பேருந்து, அரசு பேருந்து, லாரிகள், கனரக வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே செல்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கூட்ட அரங்கில் கல்லூரி முதல்வர் ராஜசேகர் தலைமையில் இலவச மருத்துவ சேவைகள் தொடக்க விழா நடைபெற்றது. மீனாட்சி மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் இலவச மருத்துவ சேவைகளை துவக்கி வைத்தார். பின்னர் இலவச சேவைகள் குறித்த கையேட்டினை வெளியிட்டார். விழாவில் வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் கூறுகையில், மீனாட்சி மகப்பேறு இலவச மருத்துவ உதவி திட்டம், மீனாட்சி விபத்து முதலுதவி திட்டம் மற்றும் சலுகை விலையில் மருத்துவ சேவைகளை வழங்குவது ஆகிய 3 திட்டங்களை இலவசமாக வழங்குவதை பெருமையாக கருதுகிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த இலவச சேவையை பெற்று பயன்படுத்தலாம் என தெரிவித்தார். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல ஒரு 3 ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மகப்பேறு, இன்னொன்று எமர்ஜென்சி ட்ராமா அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ். அது 3த்துக்குமே வந்து நியூ ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆல் ஸ்கீம்ஸ்ல வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து சர்வீஸ் பண்ணணும்ட்டு இது வந்து எல்லா பப்ளிக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம மற்ற மாவட்டத்துக்கும் எல்லா பேஷண்ட்டும் வந்து இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் கொடுக்கறதுனால வந்து அதை சர்வீஸ் வந்து எடுத்துக்கணும்னு